உலகெங்கும் வீற்றிருக்கும் நேயர்களுக்கு உங்கள் விஞ்ஞான ஜோதிடர் ஆம்பூர் வேல்முருகனின் இனிய வணக்கங்கள். நேயர்கள் அனைவர்களுக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நம்ம இந்த ஜோதிட நிகழ்ச்சியில் புத்தாண்டு ராசி பலன்கள் ஒவ்வொரு ராசினருக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இந்த புத்தாண்டால் இந்த உலகியல் ஜோதிடப்படி இந்த என்னென்ன நடக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். கடந்த வருடம் புத்தாண்டு ராசி பலன்களில் நம்ம சில யூடியூப் சேனல் மற்றும் சில டிவிகளில் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி விமான விபத்துக்கள், அப்புறம் இந்த கொரோனாவுடைய தாக்கம், அப்புறம் சென்னை வந்து நீரால் பாதிப்படைகிறது, இன்னும் மற்ற பகுதிகளும் நீரால் அதிகமாக பாதிப்படையும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். இது போன்ற பல நிகழ்வுகளை கொரோனா வந்து மனிதர்களுக்கு மட்டும் இல்லாமல் விலங்குகளுக்கும் பரவும், விலங்குகளுக்கு புதிய நோய்கள் வரும், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் 2021 ப்ரிடிக்ஷனில் நம்ம கொடுத்துருந்தோம். அதே மாதிரியான விஷயங்கள் கடந்த வருடம் நம்ம என்னென்ன மாதிரியான ப்ரிடிக்ஷன்லாம் கொடுத்துருந்தோமோ அதில் 90% மேலாக அனைத்து ப்ரிடிக்ஷன்களும் அப்படியே நடந்தன. அதுபோல் இந்த வருடம் உலகியல் ஜோதிடப்படி எந்த மாதிரியான நிகழ்வுகள் இந்த உலகத்தில் நடக்க இருக்குது அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். முதல்ல இப்போ இந்த கொரோனா பிரச்சனை இருக்குது இல்லையா, இந்த கொரோனா பிரச்சனை வந்து நம்ம 2 வருடத்திற்கு முன்னாடி, அதாவது முதல் லாக்டவுன் வரும் பொழுதே நம்ம வந்து இந்த கொரோனா பிரச்சனை எத்தனை நாள் இருக்கும் அப்படின்னு நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம். குறைந்தது 2 முதல் 2.5 வருடம் கொரோனாவின் தாக்கம் இருக்கும். அதற்கு பிறகு கொரோனாவிலிருந்து ஓரளவு விடுதலை பெற முடியும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். நம்ம சொல்கிற மாதிரியே இன்னும் இந்த கொரோனாவின் பிரச்சனை உலக நாடுகளெல்லாம் இருந்துகிட்டு தான் இருக்குது. அதே மாதிரி கடந்த வருட ப்ரிடிக்ஷனில் மே மாதத்தில் வந்து கொரோனா பிரச்சனை திரும்ப அதிகமாகும்னு நம்ம சொன்னோம். அதே மாதிரி நடந்தது. இந்த வருடம் இந்த கொரோனா பிரச்சனை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த வருட ஆரம்பத்திலே இந்த வருட ஆரம்பத்திலே ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் அப்படின்னு சொல்லிட்டு அது ஜூன், ஜூலை வரையும் இந்த கொரோனாவின் தாக்கம் அதிகமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. பழைய மாதிரி சில இடங்களில் அதிகபட்சமாக கொரோனா பரவுறது, லாக்டவுன் வர்றது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் இந்த ஜூலை மாதத்துக்குள்ளே இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த வருட பிற்பகுதியில் கொரோனாவின் தாக்கம் குறைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த வருடம் முடிந்த பிறகு 2023 முதல் கொரோனா அப்படின்ற ஒரு விஷயம் முழுவதுமாகன்றதை விட தற்போது உள்ள அளவுக்கு மிகப்பெரிய பீதி அடைய அளவுக்கு இல்லாமல் ஓரளவுக்கு அதன் தாக்கம் சர்வசாதாரணமான ஒரு விஷயமாக மாறக்கூடிய சூழல் உருவாகும். இருப்பினும் இங்கொன்றும் அங்கொன்றுமாக இந்த கொரோனாவின் தாக்கம் ஏதோ சில நாட்களில் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதன் பிறகு இந்த கடந்த வருடங்கள் வந்து சில விபத்துக்கள்லாம் நடந்தது. அதே போல் இந்த வருடமும் மிகப்பெரிய விபத்துக்கள் ஆங்காங்கே நடக்கிறது. இயற்கை பேரழிவுகள் வருவது, நிலநடுக்கம், நீரால பாதிப்புகள் அதிகமாக நடக்கிறது, நிலச்சரிவுகள், அப்புறம் விமான விபத்துக்கள் நடக்கிறது. இந்த மாதிரி இந்த விபத்துக்கள்லாம் பெரிய அளவில் பேசப்படக்கூடிய சூழல்கள் இந்த வருடத்திலும் இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அது மட்டும் இல்லாமல் இந்த வருடத்தில் சீனா மற்றும் பாகிஸ்தான் மற்றும் இலங்கை, இந்த 3 நாடுகளின் இந்தியாவின் எல்லையில் இருக்கும் இந்த 3 நாடுகளால் எல்லையில் பிரச்சனை வருவதற்கான வாய்ப்புகள் இந்த வருடத்தில் அதிகமாக இருக்குது. கடந்த ஒரு வருடமாக இந்த இலங்கை மீனவர் பிரச்சனை, அதாவது இலங்கை கடற்படையினர் வந்து மீனவர்களை தாக்குறது, இது போன்ற விஷயங்கள் பெரிதளவில் இல்லை. இந்த வருடத்தில் இந்த விஷயங்கள் வந்து திரும்பவும் பழைய மாதிரி அதிகப்படியாக பேசக்கூடிய நிலையில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சீனா வந்து இப்போ இந்த வருடத்தில் பிரச்சனைகள் செய்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. பாகிஸ்தானும் சில பிரச்சனைகள், எல்லை பகுதியில் சில பிரச்சனைகள் செய்வதற்கான தீவிரவாத தாக்குதல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இந்த வருடத்தில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் போர் பதற்றமான சூழலும் நிலவுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அடுத்து நம்ம பார்க்கும்போது
இந்த இந்திய நாட்டில் மட்டும் இல்லாமல் உலக அளவில் எங்கெல்லாம் தலைநகரங்கள் இருக்கோ அந்த தலைநகரில் பாதிப்புகள், விபத்துக்கள் மற்றும் தீயால பாதிப்புகள் இந்த வருடத்தில் அதிகமாக இருக்கும். இப்போ கடந்த வருடம் நீரால பாதிப்புகள் அதிகமாக இருந்த மாதிரி இந்த வருடத்தில் வந்து தீயால பாதிப்புகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே நேரத்தில் தொழிற்சாலைகளில் தீ விபத்துக்கள் நடக்கிறது, தொழிற்சாலைகளில் விபத்துக்கள் நடக்கிறது, அப்புறம் பூமிக்கு அடியில் இருக்கிற சுரங்க தொழிலில் பிரச்சனைகள் வருவது, அங்கே விபத்துக்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் மற்றும் ஆலயங்களில் கும்பாபிஷேகத்தின் நேரத்தில் வந்து தீப்பிடிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த வருடத்தில் நடப்பதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. அதனால் வந்து குறிப்பிட்ட, அதாவது இந்த மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் இந்த மாதத்தில் வந்து ஆலயங்களில் கும்பாபிஷேகம் அந்த மாதிரியான விஷயங்களை தவிர்க்கிறது நல்லது. அப்படியே நடத்தினாலும் அதில் அந்த விஷயங்களில் நீங்கள் மிகவும் பாதுகாப்பாக அந்த விஷயங்களை நடத்துவது மிக மிக நல்லது. ஆலய விஷயங்கள், வழிபாடுகள் நேரத்திலையும் ஆலய பாதுகாப்பை மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. அடுத்து உலக தலைவர்களுக்கு இந்த வருடத்தில் ஏதேனும் பாதிப்புகள், அதாவது முக்கிய நாட்டின் அதிபர்கள் இந்த மாதிரியான இருக்கிற நிலையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு கண்டம், அதாவது உயிருக்கு ஆபத்தான நிலை இந்த வருடத்தில் ஏதேனும் ஒருவருக்கு உருவாவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே நேரத்தில் இராணுவத்துறையில் இருக்கிறவங்களுக்கும் காவல்துறையில் இருக்கிறவங்களுக்கும் இந்த வருடம் கொஞ்சம் கடினமான காலகட்டமாகவும், அவர்கள் விமர்சனத்துக்குள்ளாவது, அவர்களால் பிரச்சனைகள் உருவாகுவது, அது வந்து ஒரு பேசு பொருளாக மாறக்கூடிய சூழல் உருவாகும். அதே நேரத்தில் விளையாட்டுத்துறையில் இருக்கிறவங்களுக்கும் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். அவர்களுக்கும் பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. அடுத்து நிதித்துறை நிறுவனங்கள் வந்து இந்த வருடத்தில் அதிகப்படியாக பாதிப்பு அடையக்கூடியதாக இருக்கும். நிதித்துறை நிறுவனங்கள், அதாவது வந்து ஃபைனான்ஸ் அந்த மாதிரி அவங்க வந்து சீட்டு கம்பெனி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நடத்தி அதன் மூலம் வந்து அவர்கள் அதில் ஏதேனும் தவறுகள் செய்து அது வந்து பிரச்சனைக்கு உருவாவதற்கான வாய்ப்புகள் உண்டு. நிதி நிறுவனங்களால் இழப்புகள் நிறைய ஏற்படும். மக்களிடையே வந்து இது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயமாக பேசப்படக்கூடிய சூழல்லாம் இந்த வருடத்தில் உருவாவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. அதே நேரத்தில் மனிதர்களுக்கு ஒரு பக்கம் கொரோனா இந்த மாதிரி பிரச்சனை இருந்தாலும் புதிய வகை வைரஸ் நோய்கள் மனிதர்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. மனிதர்களுக்கு மட்டும் இல்லாமல் வீட்டில் வளர்க்கும் கால்நடைகள், அதாவது ஆடு, மாடு, கோழி இந்த மாதிரியான விஷயங்களுக்கும் புதிய நோய்கள் பரவுவதற்கான வாய்ப்புகள் இந்த வருடம் மிக மிக அதிகமாக இருக்குது. அதனால் வந்து அதற்கு ஏதேனும் பிரச்சனை உடனடியாக அதற்குரிய நடவடிக்கைகளை அரசோ மற்றவர்களும் எடுக்க வேண்டியது மிக மிக அவசியம். இந்த வருடமும் கடந்த வருடம் போல நீரால பாதிப்புகள் உண்டு. மழைநீர். ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா, இந்த நீரால பாதிப்புகள் அடைந்தாலும் இந்த வருட பிற்பகுதியில் விவசாயம் மிகுந்த செழுமைக்குள்ளாகும். விவசாயிகள் இந்த வருடம் வரக்கூடிய மழையால் மிகுந்த பயனை அடைவார்கள். அதே நேரத்தில் தீயால பாதிப்புகள் இந்த வருடம் கடந்த வருடம் நீரால பாதிப்பு அதிகமாக இருந்ததுன்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதே மாதிரி நடந்தது. அதே போல் இந்த வருடம் நெருப்பால பாதிப்புகள் அதிகமாக இருக்கும். ஆங்காங்கே தீப்பிடிக்கிறது, தொழிற்சாலைகளில், வியாபார நிறுவனங்களில் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தீ விபத்துக்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால் வந்து முக்கியமாக இந்த தமிழகத்தில் வேலூர், விழுப்புரம், திருவண்ணாமலை இந்த பகுதிகளில் தீ விபத்துக்கள் அதிகமாக நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. பொதுவாக இந்த வருடத்தில் சில பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த வருட பிற்பகுதியில் ஒரு பொருளாதார நிலையில் ஒரு நல்ல மாற்றமும் முன்னேற்றமும் ஏற்படும். வருட முற்பகுதி, அதாவது ஜூன், ஜூலை மாதம், செப்டம்பர் மாதம் வரை சில பிரச்சனைகளை நம்ம இந்த வருடத்தில் பார்க்க வேண்டிய சூழல் இருக்குது. வருட பிற்பகுதி அப்படின்னும் போது அந்த நேரத்தில் வந்து தொழிலில் நல்ல வளர்ச்சி ஏற்படுறது, மக்களிடையே ஒரு சுமூகமான சூழல்கள் உருவாகிறது, பொருளாதார நிலை உயர்வு அடைகிறது, இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் நம்ம பார்க்கலாம். உத்திரம் 2, 3, 4ஆம் பாதம், அஸ்தம், சித்திரை 1, 2ஆம் பாதம் ஆகிய நட்சத்திரங்களை உள்ளடக்கியது இந்த கன்னிராசி. பொதுவாகவே இந்த கன்னிராசிக்காரங்க எந்த சூழ்நிலையும் தனக்கு சாதகமாக பயன்படுத்தக்கூடியவர்களாக இருப்பாங்க. இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு
கடந்த வருடம் மிகுந்த நற்பலன்கள் ஏற்பட்டிருக்கலாம். சிலருக்கு சுய ஜாதகப்படி சில பிரச்சனைகள் இருந்திருக்கலாம். உடனே சார் இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்ல வேண்டாம். 5ஆம் இடத்துல குரு பகவான் கடந்த வருடம் சஞ்சரித்து உங்கள் ராசியே பார்த்து கொண்டிருந்ததுனால ஓரளவு நற்பலன்களே உங்களுக்கு ஏற்பட்டுச்சு. தற்போது இந்த வருட ஆரம்பத்தில் இந்த கன்னி ராசிக்காரர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனமாக இருக்கணும். அதாவது ஏப்ரல் மாதம் வரை உடல் ஆரோக்கியத்தில் சிறிது கவனமாக இருக்கணும். எதிலும் பொறுமை நிதானத்தோடு செயல்படுறது நல்லது. எதிரிகளால் சின்ன சின்ன பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. குடும்ப தேவைக்காக பொருளாதார தேவைக்காக கடன் வாங்கக்கூடிய சூழல் கூட இந்த காலகட்டத்தில் உருவாகலாம். யாரையும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் பகைத்து கொள்ள வேண்டாம். எப்பொழுதும் பொறுமையோடவும் நிதானத்தோடும் விழிப்புணர்வோடவும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் செயல்படுறது நல்லது. குழந்தைகள் உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் நீங்கும். பூர்வீக சொத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கலாம். இருப்பினும் நிதானம் தேவை. அது மட்டும் இல்லாமல் நீண்ட காலமாக வேலைக்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வேலை வாய்ப்புகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் திருப்தி இல்லாத சூழல் இருந்தாலும் பொறுமையாக இருங்க. கிரகநிலை மாறும்போது நிச்சயம் நல்ல ஆதாயமான பலன்கள் ஏற்படும். மேலும் இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு வருட பிற்பகுதியில் அனைத்து விஷயங்களும் சாதகமாக மாறக்கூடிய சூழல் உருவாகும். உடல் ஆரோக்கியத்தில் நல்ல மேம்பாடு, கடன் பிரச்சனைகள் எல்லாமே கட்டுக்குள் வருவது, கணவன் மனைவிக்குள்ள அன்பும் ஆதரவும் அதிகரிக்கிறது. உங்களுடைய புகழ் செல்வாக்கு அந்தஸ்து எல்லாமே உயர்வது, எதிலும் தந்திரமாக செயல்பட்டு நீங்கள் வெற்றி பெறுவது, அதுபோல இந்த வருடத்தின் பிற்பகுதி மிகுந்த யோக பலன்களை நீங்கள் பெறுவீங்க. இருப்பினும் பேச்சில் அதிக கவனம் தேவை. குடும்பத்தில் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வதால் தேவையற்ற வீண் பிரச்சனைகளை தவிர்க்கலாம். சேமிப்பை வருடம் முதற் பகுதியிலிருந்தே சேமிப்பில் அதிக கவனம் செலுத்த வேண்டியது அவசியம். ஏன்னா வருட பிற்பகுதியில் சேமிப்பில் பிரச்சனைகள் வரலாம். பொருளாதார நிலையில் உங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. உங்கள் வாழ்க்கையில் சின்ன சின்ன தடைகள் பிரச்சனைகள்லாம் வர வாய்ப்புகள் வருட பிற்பகுதியில் இருக்கிறதுனால வருடம் பிற்பகுதியில் இருக்கிறனால வருடம் முற்பகுதியிலே நீங்கள் அதற்கு தயாராகி கொள்ள வேண்டியது அவசியம். எப்படியும் இந்த வருட பிற்பகுதி உங்களுக்கு மிகவும் ஏற்றமிக்கதாக அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எதையும் சாதிக்கக்கூடிய ஆற்றலை உங்களுக்கு நிச்சயம் கொடுக்கும். உங்கள் முயற்சிகள், கனவுகள், ஆசைகள் எல்லாமே நிறைவேறக்கூடியதாக இருக்கும். நீண்ட நாளாக திருமணத்துக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு திருமணம் கைகூடுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. திருமணமாகி குழந்தை பாக்கியத்துக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கும் குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிச்சயம் உண்டு இந்த வருட பிற்பகுதியில். சரி, இப்போது வியாபாரிகளுக்கு இந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா வியாபாரத்தில் வருட முற்பகுதியில் வியாபாரத்துக்காக கடன் வாங்கக்கூடிய சூழல் கூட உருவாகும். பணப்பற்றாக்குறை ஏற்படும். வாடிக்கையாளர்களால் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம். வருட பிற்பகுதியில் அதாவது ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு வியாபாரத்தில் ஒரு புதிய மாற்றம் ஏற்படும். வியாபாரம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. தனவரவு அதிகரிக்கும். வியாபார ரீதியான புதிய முயற்சிகள் எல்லாம் கைகூடும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வருடம் முற்பகுதியில் உத்தியோகம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருந்தாலும் புதிய உத்தியோகம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருந்தாலும் பணிச்சுமை அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். உத்தியோகத்தில் ஒரு திருப்தி இல்லாத சூழல் ஏற்படும். வருட பிற்பகுதியில் உத்தியோகத்தில் ஒரு நல்ல மாற்றம் முன்னேற்றம் ஏற்படும். உயரதிகாரிகள் சக ஊழியர்கள்லாம் சாதகமாக மாறுவாங்க.
உங்களுடைய திறமையை வெளிப்படுத்த நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். உங்களுடைய புகழ், செல்வாக்கு, அந்தஸ்து எல்லாமே உயரக்கூடியதாக இருக்கும். அடுத்து அரசியல்வாதிகளுக்கு பார்த்தோம்னா வருட முற்பகுதியில் போட்டிகள் அதிகரிக்கும். சகாக்களே உங்களுக்கு எதிராக செயல்படுவாங்க. தலைமையிடம் சிறு சிறு மனக்கசப்புகள் உண்டாகும். வருட பிற்பகுதியில் தலைமைக்கும் உங்களுக்கும் ஒரு நல்ல நெருக்கம் அதிகரிக்கும். எல்லோருமே உங்களுக்கு சாதகமாக செயல்படுவாங்க. உங்களை நம்பி புதிய பொறுப்புகள் கிடைக்கும். உங்களுடைய செல்வாக்கு அந்தஸ்து உயரும். மக்களிடையே நீங்கள் பிரபலமாவீங்க. கலைத்துறையினருக்கு வருட முற்பகுதியில் ஏப்ரல் மாதம் வரை எதிலும் பொறுமை தேவை. வாய்ப்புகளை கிடைக்கின்ற வாய்ப்புகளை தற்போது இருக்கின்ற வாய்ப்புகளை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கணும். புதிய வாய்ப்புகள் தாமதமாகலாம். வருட பிற்பகுதியில் புதிய வாய்ப்புகள் தேடி வரும். உங்களுடைய பொருளாதார நிலை உயரக்கூடிய காலகட்டமாக இருக்குது. உங்கள் புகழ், செல்வாக்கு, அந்தஸ்து உயரக்கூடியதாக இருக்கும். மக்களிடையே பிரபலமாவீங்க. மாணவர்களுக்கு பார்த்தோம்னா வருட முற்பகுதி உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்தணும். உங்களுடைய உடல் ஆரோக்கியம் உங்களுடைய கல்வியை பாதிக்காத அளவுக்கு நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். நண்பர்களிடையே பழகும்போது கவனமாக இருக்கிறது நல்லது. பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்களை அனுசரித்து செல்ல வேண்டியது அவசியம். வருட பிற்பகுதியில் படிப்பில் ஆர்வம் அதிகரித்து அதிக மதிப்பெண் பெறுவீங்க. மற்றவர்களால் பாராட்டப்படக்கூடிய சூழல் கூட உருவாகும். இந்த கன்னி ராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசிக்குரிய சிறந்த பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா, பரிக்கல்ல இருக்கிற நரசிம்மரை நீங்கள் ஒரு புதன்கிழமையில் சென்று வழிபடுவது உங்கள் ராசிக்குரிய சிறந்த பரிகாரமாக அமைந்து உங்கள் வாழ்வில் அனைத்து சுபிட்சங்களையும் ஏற்படுத்தி தரும். மீண்டும் அடுத்த ஜோதிட நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஞ்ஞான ஜோதிடர் ஆம்பூர் வேல்முருகன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.